إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணை பேரன்பும் மாமன்னர் மாமனிதர் உத்தம சத்திய அகிலத்தின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இஸ்லாமிய பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் மீதும் என்னுடைய சத்தத்தை செய்யக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அகிலத்தின் இறைவனுடைய சாந்தி சமாதானம் கொட்டாத பெருங்கருணை பேரன்பு என்றென்றும் நிலைக்கும் என்று அகிலத்தின் இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக புகழக்கூடிய இறைவனை போற்றி போனவனாக எடுத்தறியப்பட்ட சைத்தானின் இறைவனத்திலே பாதுகாப்பு பெரியவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் பேரில் அறிந்து கொண்டு இயன்ற அளவு அதை பின்பற்ற வேண்டும் என்றும் இயன்ற அளவு பிறகு எடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் நம்மீது விதியாக்கியிருக்கின்ற பழக்கத்தை நிறைவேற்ற உரிமை நோக்கத்தோடு அமர்ந்து கொண்டோம். அகில உலகங்களை அடக்கி ஆளுகின்ற ரப்பில் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் நமக்கு நன்மை தர பிரார்த்தித்தவனாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்த கணவன் மனைவி என்கின்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறேன். எதற்காக இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்த கணவன் மனைவி யார் என்கின்ற தலைப்பில் கட்டிய சொன்னார், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவன் மனித குலத்தை படைத்த நோக்கத்தை பற்றி பேசுகிறான். ஜின் கூட்டத்திலையும் மனித கூட்டத்திலையும் என்னை வணங்குவதற்கு அன்றி நான் படைக்கவில்லை என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இறைவனை வணங்குவதற்காகத்தான் இந்த மனித வர்க்கத்தை மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்ததாக இங்கே குறிப்பிடுகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான வணக்கங்கள் இருக்கிறது. இறைவனை தொழுது வணங்கக்கூடிய என்கிற வணக்க முறை இருக்கிறது, பிரார்த்தனை செய்யக்கூடிய வணக்க முறை இருக்கிறது. அதே போன்று ஹஜ் உம்ரா சொல்லக்கூடிய பிரார்த்தனை வணக்கங்கள், இப்படி ஏராளமான வணக்கங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவருடைய திருமுறையில் சொல்லுகிறான், ஆயாத்திகி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்கூன இலைஹா ஜஅல பைனக்கும் மவத்தத்துவ ரஹ்மா. மனித குலத்தை இறைவனை வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த இடத்துல உங்களுக்காக ஆண்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக உங்களுக்காக உங்களிலிருந்து
ஒரு தொழிலை ஏற்படுத்தி உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுல என்னுடைய சான்று இருக்கு, சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இதுல பல அறிவுகள் இருக்கிறது, இதுல சான்று இருக்கிறது. அத்தாட்சிக்கு நல்லா சொல்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். மனித இனத்தை படைத்தது இறைவனை வணங்குவதற்காக என்றும், பெண்ணினத்தை, பெண் சமுதாயத்தை, பெண்களை, மங்கையர்களை படைத்த நோக்கம் ஆண்களுடைய மனம் அமைதி பெறுவதற்காக என்று அல்லாஹ் அங்கே குறிப்பிட்டு விட்டு அத்தோடு நிறுத்தி விடாமல் உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கிறோம், இது என்னுடைய சான்றுகள் இருக்குது, இது ஒரு அத்தாட்சி தான். இதுல என்ன சொல்லுவாரான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனை என்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறேன், அந்த மனிதனுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக, சாந்தி பெறுவதற்காக, நல்லவனாக சிறப்போடாக விளங்குவதற்காக உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது மூலமாக ஒரு ஆணை சார்ந்துதான் ஒரு பெண் வாழ முடியும் என்றும், ஒரு பெண்ணை சார்ந்து ஆண் வாழ முடியும் என்றும், அந்த ஆணும் பெண்ணும் குடும்ப கட்டமைப்பிற்குள்ள ஒரு திருமண ஒப்பந்தத்திற்குள்ள வாழ வேண்டும் என்றும் அப்படி ஏற்படுத்தியிருக்கிறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்களா? அன்பை இரக்கத்தையும் ஏன் சொல்றாங்களா? இது அல்லாஹ் அத்தாட்சியின் வேறு பேசுகிறார். கணவன் மனைவியுடைய உறவை பத்தி சொல்லையில் அல்ல, உங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறேன், இது அத்தாட்சியில் ஒன்று. ஏன் பேசுற சொன்னா, ஒரு தாயும் தாயிடத்தில் மகன் அன்பு காட்டுவதோ, ஒரு தந்தை இடத்துல மகன் அன்பு காட்டுவதோ, ஒரு அண்ணன் இடத்துல தந்தை இடத்துல அன்பு காட்டுவது போல கிடையாது. அந்த மாதிரி வெட்ட உறவு கிடையாது இந்த கணவன் மனைவி உறவு. அந்த மாதிரி தாய் மகனும் அன்பு காட்டியிருந்தா அது ஒரு ஆச்சரியப்பட விஷயம் இல்லை. இது ஏன் நல்ல பேசுறது அப்படின்னு கேட்டு சொன்னா, எங்கிருந்தோ ஒரு ஆண் மகன் மணமகனாக, எங்கிருந்தோ ஒரு மணமகள், ஒரு பெண்மகள், யாரோ ஒருவர் இவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும், இவங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்படின்ற மத்தியில இந்த திருமணங்கள் ஒப்பந்தத்துக்கு மத்தியில கணவன் மனைவி ஆன பிறகு அவர்களுக்கு இருக்க ஒரு அன்பு இருக்கத்தை இவன் ஏற்படுத்தி வச்சுக்கிறார் இல்லையா? அது அல்ல பேசுகிறான். நீங்க இந்த கணவன் மனைவிங்கிற உறவு எல்லா உறவுக்கு முன்பாக இருந்தது. தாயும் பிள்ளைங்கிற உறவுக்கு முன்பாக இருந்த உறவு என்னது? கணவன் மனைவிங்கிற உறவு தான். இந்த உறவு தான் இருந்தது. அப்ப இந்த உறவு மூலமாக அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் என்ன? நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், குடும்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும், கட்டமைப்பு வேணும். ஒரு ஆணை சேர்ந்து பெண்ணும், பெண்ணை சேர்ந்த ஆணாளுக்கு முறையில் படைத்து வைத்திருக்கிறேன், திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அன்பு இரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நம்மளுடைய மனைவிமார்களுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய கணவர்களாக நாம் இருக்கிறோமா? கணவருக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய மனைவியா இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பாருங்க. ஏன் இதை பத்தி பேசுறது சொன்னா, மத்த மதங்கள்ல இன்னும் நடந்த பிரச்சனை இல்லை. சர்வ சாதாரணமாக சின்ன சிறு காரணங்களுக்கு தலாக் கொடுப்பது, குலா கொடுப்பது, இது என்ன நிலை? சிலாத்துல குலாவும் தலாக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ இவருக்கு மத்திய வாழவே முடியாது, இதுக்கப்புறம் வாழ்ந்தா அவர்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்படும், சண்டை சச்சரவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில தான் அங்க தலாக்கு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு நிலையில தான் குலா கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. சர்வ சாதாரணமாக வெளிநாடுகள் இருந்து இருக்கிறாரு, தலா கொடுக்கிறாரு, இங்க இருந்து நம்ம குலா கொடுக்குது, என்ன கேட்டா என்ன சந்தேகப்பட்டாரு இந்த ரீதியில. அப்ப இந்த மாதிரி மற்ற மதங்கள் நடந்த பிரச்சனை இல்லை, நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது. நாம் எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக, நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை வழிகாட்டு நினைக்கிறீர்கள்? அல்லாஹ் சொல்லுவார், அல்லதீன ஆமனு ததுமையின்னு குழுப்பு முந்திக்கிறீங்களா? நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் எப்ப அமைதி பெறும்? அல்லாஹ்வுடைய நினைவாக அமைதி பெறுவதா சொல்லிவிட்டு அல்லாஹ் திக்ரில்லாஹி ததுமையின்னு குழு கவனத்தில் போக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நினைவாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ் சிந்தித்து பாருங்க. அப்ப இந்த மாதிரி நாம் இந்த வசனத்துக்கு பின்பற்றி கொண்டு நாம அல்லாஹ் நினைவு போகிற மக்கள் இருக்கிறோமா? நாம கணவராக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை சரியாக நினைவு கூறுகிறோமா? தொழுகிற வணக்கம் மூலமாக, நோன்புங்கிற வணக்கம் மூலமாக, தர்மங்கிற வணக்கம் மூலமாக, பிரார்த்தனை வணக்கத்தின் மூலமாக இறைவனை நினைவு கூறக்கூடிய கணவனாக மனைவி இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் சொன்னா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? உங்களுக்கு அன்பு எடுத்து வெளிப்படுத்திருக்கிறீங்களா? பெண்களை படிச்சதை பத்தி இங்க அல்லாஹ் நீ நினைச்சுன்னு சொன்னா, அவனை சார்ந்துன்னு சொன்னா, அவனை வணங்கி வந்தால் என்ன சொல்றாங்களா? உங்களுக்கு உள்ள அமைதி வரும் சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏன் சில குடும்பங்கள்ல
உள்ள அமைதி பெறாமல் இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் சண்டை, சின்ன சின்ன விஷயங்கள் சண்டை சச்சரவு, விட்டு கொடுத்து போய் தன்மை இல்லாம நான் பெரிய நீ பெரியவர், கணவன் சிறந்தவர், மனைவியா சிறந்தவர். இஸ்லாத்துல உண்மைதான், கணவரும் சிறந்தவர் தான், மனைவி சிறந்தவர் தான். யாருக்கும் எந்த இழிவும் இல்லை, உயர்வும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கணவனை சிறந்தவன் என்று சொல்கிறது, மனைவியை சிறந்தவன் என்று பேசுகிறது. அதான் பார்க்க இருக்கிறோம். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்ம நாட்டில் கணவர்கள் எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் நினைவேற்படக்கூடிய கணவனாக, அல்லாஹ் நினைவேற்பக்கூடிய மனைவியாக சொன்னால் நம்மளிடத்தில் எந்த பிரச்சனை, எந்த ஈகவும், எந்த சந்தேகமும் வராது. ஏன் அல்லாஹ் உள்ளத்துல ஒரு அமைதியை போடுறானா இல்லையா, மன அமைதி கொடுக்குறானா இல்லையா. அப்ப சிந்தித்து பார்க்க, சிந்தித்து பார்க்க இது உண்டு. அடுத்து பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் சொல்றார், வல்லாஹு ஜாலனக்கும் மின் பூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தி இருக்கிறான். உங்களுடைய உள்ள எப்ப அமைதி பெறும், உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ் மன அமைதி வச்சுக்கிறேங்கிற அல்லாஹ் சொன்னா உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணை ஏற்படுத்தி எதுக்கு, உங்களுடைய உள்ள அமைதி பெறுவதற்காக நான் படிச்சு சொன்னா. திரும்ப அல்லாஹ் நினைவால் உங்களுடைய உள்ள அமைதி பெறுவது சொன்னா, திரும்ப இங்க சொல்றாங்க உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்திருக்கான், மன அமைதி ஏற்படுத்தினாங்க அல்லாஹ். இது யதார்த்தமான உண்மை. நாம வீடுகள் எப்படிப்பட்ட அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். நாம பல கஷ்டத்தோடு வேலைக்கு போய் சிரமப்பட்டு பல பிரச்சனை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வரையில அந்த வீடு நமக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய வீடாக படிச்சு வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு கடுமையான வெயில் அடித்தாலும் வீட்டில் நிம்மதியை வாழ்ந்து கொண்டிருப்போம், கடுமையான மழை பெய்தாலும் வீடு நிம்மதி வாழ்ந்து கொண்டிருப்போம், கடுமையான குளிர்காற்று வீசினாலும் நிம்மதி வாழ்ந்து கொண்டிருப்போம். புயல் காற்று என்ன வந்தாலும் அல்லாஹ் வீட்டுல நிம்மதி வச்சுதான் நம்ம தேடி போறோமா இல்லையா. நிம்மதியை தேடி எங்க போவோம், கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துவோம், வீடுகளுக்கு தான் போவோம். ஆனா என்ன விஷயம், வீட்டுக்கு வந்தா கணவனுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய அந்த மனைவி இருக்கிறோமா, மனைவிக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய கணவனை சிந்திக்கணும். அல்லாஹ் வீடுகளை நிம்மதி ஏற்படுத்தி மாற்று கருத்து இல்லை. எப்ப இருக்கும், நாம் சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து நாம் போகணும்னு சொன்னா நமக்கு அங்க மன அமைதி ஏற்படும். இந்த மன அமைதி இல்லாம குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டை சச்சரவு, ஒரு ஜமாத்துக்கு வர்றது, கோர்ட்டுக்கு போறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, என்ன நிலை, என்ன வழி. இந்த இஸ்லாமிய சமுதாயம் சிறந்து விளங்குவதற்காக, இன்மையிலும் வெற்றி பெறுவதற்காக, மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக, சிறந்து விளங்குவதற்காக இறைவன் நமக்கு எத்தனை குர்ஆன் வசனங்களும் எத்தனை நபிமொழிகள் தந்திருக்கிறார். அப்ப இவ்வளவு சொல்லப்பட்ட இவ்வளவு வழிகாட்டுதல் இருந்து நம்மளிடத்துல அந்த காழ்ப்புணர்வோடு, விருப்பம் இல்லாம, இணக்கம் இல்லாம, ஒற்றுமை இல்லாம, பகமையோடு, வெறுப்புணர்வோடு வாழ்ந்தோம் சொன்னால் என்ன நிலை இருக்கிறது. இன்னும் சொல்லுவாரு அல்லாஹ் சொல்றார், சொன்ன லிபாசுல்லக்கும் வாழ்த்தும் லிபாசுல்லக் இல்லை. ஆண்களை பார்த்து ஆண் சமுதாயத்தை அல்லாஹ் பேசுறார். என்ன சொல்றாங்க, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அல்லாஹ் சொல்கிறார், நீங்க அவர்களுக்கு ஆடை இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஆடையா இருக்கிறாங்க என்று பேசுறாங்க. என்ன ஆடையை பத்தி எல்லாம் பேசுறான், நம்ம போட்டுக்கோமா இல்லையா, இந்த ஆடையை பத்தி எல்லாம் பேச. என்ன சொல்றான், நம்முடைய உடலை மறைக்கக்கூடிய ஆடையா இருக்குது. நம்ம இருக்கோம் சொன்னா நம்மளுடைய உடலை மறைக்கக்கூடிய ஆடை இருந்தாலும் வந்திருக்கிறோம். ட்ரெஸ் எல்லாம் இருக்க முடியுமா, சிந்தித்து பாருங்க. அப்போ உங்களுடைய மனைவியுடைய மானத்தையும் கண்ணியத்தையும் உயிரை காக்கக்கூடிய கேடையான ஆடையாக நீ இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அதே போல மனைவியுடைய கண்ணியத்தையும் மானத்தை காக்கக்கூடிய கணவனாக, கணவனுடைய உயிர் மானம் கண்ணியத்தை காக்கக்கூடிய கேடையான ஆடையாக மனைவி இருக்க வேண்டும். என்ன எவ்வளவோ வழிகாட்டுதல் பாருங்க. இந்த சமுதாயம் சிறந்து விளங்குவதற்காக, சிறப்பாக வாழ்வதற்காக இத்தனை வழிகாட்டு சொல்லப்பட்டு நினைக்கிறீங்க. ஏன் இதை பத்தி பேசுறேன் தெரியுமா, வேற எத்தனை விஷயங்கள் பேசிக்கிட்டு போகலாம் அரை மணி நேரத்துல. ஆனா நிறைய குடும்பங்கள்ல நிம்மதி இல்லாம, ஒருத்தருக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு, என்ன ஒருத்தருக்கு ஈகோவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, இணக்கம் இல்லாம வாழ்வதற்கூடிய நிறைய அந்த விஷயம் நம்ம காதுக்கு வருகிறது. அதனால அதை பத்தி பேசுகிறோம். ஏன் இதை பத்தி பேசுறேன் சொன்னா, இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, இவங்க பிரிகிறாங்க, இவங்க பிரிஞ்ச என்ன ஆகுது, பிள்ளையோட நிலை ரொம்ப படுமோசத்துக்கு ஆளாது. கணவன் அத்தா கூட நிக்கணுமா, அம்மா கூட போகணுமா, ஆண் மகன் அத்தா பாத்துருவாரு, பெண்கள் யாரும் அவர் பார்க்க முடியும். சிந்தித்து பாருங்க. அப்ப அந்த பெண் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், நோய், உணவு, உடை, ஸ்கூலு, படிப்பு, காலேஜ், எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இவர்களுக்கு மத்தியில் அந்த இணக்கம் இல்லாம வாழ்ந்ததுனால, சண்டை சச்சரவு வந்ததுனால பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி இருந்தா எப்படி ஒரு சிறந்த கணவனாக, சிறந்த மனைவி ஆக முடியும், சிந்தித்து பாருங்க. அதே போன்று
இஸ்லாமிய மார்க்கம் கணவர்களையும் மனைவிமார்களையும் ஒரே கண்ணம். எப்படி ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்ணு அமைத்திருக்கிறானோ அதே போன்றுதான் பெண்ணையும் ஆணையும் சமத்தமாக சரிசமமாக படைத்திருக்கிறார். யாருக்கும் உயிரும் இல்லை, யாருக்கு எந்த தாழ்வும் இல்லை. அதனால ஏன் சொன்ன சொன்னா, இல்ல நான் தான் என்ன செய்யறேன், பாடுபட்டு வரேன், அதனால நீ அடிமையா வாழணும் அப்படி சொல்லவும் முடியாது. நான் தான் என் பிள்ளை வளர்க்கிறேன், குடும்பத்தை பார்க்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட தியாகம் அப்படி சொல்லவும் முடியாது. ரெண்டு பேருக்குமே இஸ்லாம் இருக்கிறது. ரெண்டுடைய தியாகத்தையும் இஸ்லாம் சிந்தித்து பார்க்குது. ஆண்களுடைய பெண்களுடைய தியாகத்தை பத்தி இஸ்லாமிய மார்க்கம் செய்யுது, சிந்தித்து பார்க்குது. என்னன்னு சொன்னா, நபி அவர்களுக்கு சமையல் சொன்னாங்க, இறை நம்பிக்கையை முழுமையாக ருசித்தவர் உலகம் யாரு சொன்னா, யார் நற்பணம் இருக்கிறதோ, யாருக்கு நல்ல குணம் இருக்கிறதோ அவர்தான் இறை நம்பிக்கையை முழுமையாக சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஆனால் உங்களை சிறந்த மொழி யார் தெரியுமா கேட்கிறாங்க. இது சபையில் ஆங்கில பார்த்து கேட்கிறாங்க, உங்களை சிறந்த மொழி யார் தெரியுமா? உங்களுடைய மனைவியிடத்தில் நல்ல விதமாக யார் நடந்து கொள்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். ஊருக்கு தலைவராக இருக்கலாம், இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இருந்துட்டு போ. அதை பத்தி இஸ்லாம் பேசல. மனைவி இடத்துல உன்னுடைய நிலை என்ன? உன்னுடைய மனைவி நல்லவர் நடந்து கொள்கிறாயா என்ன செய்யுது இஸ்லாமிய மறுப்பு சொல்லுது. அப்ப நாம அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிறோமா? நபியர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய மனைவி மாதிரிடத்துல நல்லவர் நடந்து கொள்கிறோமா? அந்த ஏதாவது நம்முடைய பலத்தை அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று எப்படி ஆணுக்கு சொல்லப்பட்ட உபதேசம், ஆணுக்கு பெண்கள் உபதேசம் என்ன? நபியர்கள் சொன்னார்கள், மத்தாயி துன்னியா, உலகத்திலே பலருக்குள் செல்வது சிறந்த செல்வம் சொன்னா அது மனது சாமிதா, நல்ல மனைவிதான். உலகத்துல அல்லாஹ்வுடைய சொல் நிறைய இருக்குது. பிள்ளை சொல்லுவோம், பொருள் சொல்லுவோம், இப்படி ஏகப்பட்ட செல்வம். ஆனா சிறந்த செல்வது எது? பயனுக்குள் செல்வோம், நல்ல ஒழுக்கமுள்ள மனைவிதான், கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய மனைவிங்கிறாங்க. சிறந்த உண்மையான போதனையா இல்லையா? சிந்தித்து பாருங்க. ஒரு பெண்ணிடத்துல கற்பொழுக்கம் ரொம்ப முக்கியம். அப்போ பெண்ணுக்கு உபதேசம் சொல்லப்படுகிறது, ஆணுக்கு உபதேசம் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் சொன்னா பெண்களுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். நீ வாழ்க்கை மனிதனுக்கு அவருடைய பெற்றோர்களை பற்றி வலியுறுத்தணும். மனிதனுக்கு அவருடைய தாய் தந்தையுடைய நிலையை பற்றி சொல்லிக் கொடுத்தோம். சமத்துவ வகனம் அலாவகன், உன்னுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டாலே அவருடைய சுமந்து பெற்றெடுத்தியாப்பா பெரிய தியாகம் பண்ணிருக்கிறார். நல்லா பேசுறாங்க. சொன்னாங்க அந்த 10 பேர் சுமந்து பெற்றெடுக்கிற விஷயம் இருக்கிறதே அது பெரிய தியாகம் என்று அல்ல பேசுகிறார். அதே போல எதற்காக பெண்களுக்கு அல்லாஹ் மகர் கொடுக்க சொன்னா? பாரபட்சம் இல்லாத மார்க்கம் தானே. ஆண்கள் பெண்ணுக்கு கொடுக்கணும் சொல்றாங்க. இந்த ஆண்டவனுடைய சிசுவை சுமப்பதனால் மரணத்துடைய வாசலை தொட்டுவிட்டு திரும்ப வருகிறார். மரணத்துடைய வாசலை தொட்டு திரும்பி எந்த கடி சொன்னா, மனிதனுடைய வலியை அளக்கக்கூடிய ஒரு அளவு இருக்குது, டான் சொல்லக்கூடிய ஒரு கருவி. ஒரு மனிதனுக்கு 50-55% என்ன செய்யலாம், வலி தாங்கி போய் சென்று எல்லாம் கொடுத்துக்கிறானா. ஆனா இந்த பிரசவ நேரத்தில், சுகப்பிரசவம் எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுடைய வலியை அந்த டால் அளப்பதாக இருந்தால் 65-70 டால் அந்த அளவாக மாறுகிறதா. அதான் சில பெண்கள் செய்வாங்க, தலை பிரசவத்தில் மரணிக்கிறாங்களா இல்லையா, மரணத்தை வாசல் தொட்டு விடுத்துட்டு போறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செய்தா என்ன செய்யறாங்க, நம்மளுடைய சிஷ்டி பெற்று எடுத்தாங்க. நமக்காக நாம் முழுமை எடுத்த பிறகு நம்மளை பராமரிப்பதற்காக, நமக்கு உதவுவதற்காக இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை பெண்ணிடம் செய்கிறது என்று பெண்ணினுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அடுத்து பார்த்தோம் சொன்னா, நபி அவர்கள் இடத்துல அவர் ஒரு மனிதர் இருந்தார். யாரே ஒரு சஹாபி ஹைஸ்பின் சாத் அலி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சேன், ஹியாரேங்கிற பகுதிக்கு போயிருந்தேன். அந்த ஹியாரே பகுதிக்கு போயிருக்கையில மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நாட்டுடைய மன்னருடைய காலில் விழுந்து சிரம் விழுந்து வணங்கி கொண்டு இருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், சாதாரண ஒரு குழு தலைவர் ஒரு மனிதனுக்கு போய் காலில் விழுகிறாங்க, இப்படி இது என்ன நிலை? ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய காலில் விழுதா இருந்தா என்ன செய்யலாம், முகமது நபி அவருடைய காலில் விழலாம், அவர் இதை தூதரு என்று நான் மனசில் என்ன செய்யறாரு, நபி அவர் சொல்றாரு. அவர் மனுஷன் நினைச்சுதான் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய காலில் விழுதா இருந்தா உங்க காலில் விழுதான்னு சொல்றாரு. அப்ப நபி அவர் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய காலில் விழுவது அனுமதிப்பதா இருந்தால் ஒரு மனைவி அவருடைய கணவனை கால் விழ அனுமதிச்சிருப்பார். ஆனால் கால் விழக்கூடிய கலாச்சாரத்தை ஒழித்துக்கிட்ட வந்தவர்கள் கால் விழக்கூடாது,
அந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவன் அது இஸ்லாம் சொன்னாங்க. ஏன் இங்க இந்த வார்த்தை பயன்படுத்தாங்க சொன்னா, கணவனுடைய ஆண்குடி தியாகத்தை இஸ்லாமிய மார்க்கம் இங்க வலியுறுத்துகிறது, உயர்த்தி பார்க்கிறது. எப்படி 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்தாங்களோ அதே போன்று ஆண்குடி தியாகம் என்ன, தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக காலையில போய் மாலையில வரைக்கும் வெயிலையும் மழையிலையும் கடும் தன்னுடைய வேலையில்லா ரத்தமாக சிந்தி தியாகம் பண்ணுறாங்களா இல்லையா? பெண்கள் 10 மாசம் தியாகம் பண்ணக்கூடிய தியாகத்தை வாழ்நாள் செய்யறாரு. குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்த்து வரைக்கும் இவர் தியாகம் பண்ணுவாரா தந்தை. அதே சார் பெண்களுக்கு எப்படி சொன்னா பாக்குறோமா இல்லையா? 10 மாடி கட்டடத்துல உயர்த்திலிருந்து பெயிண்ட் அடிக்கிறாரு, எலக்ட்ரிசியன் பாக்குறாரு, பெண்ணின் வேலை பாக்குறாரு, கொட்டை பாக்குறாரு, கல்யாணம் பாக்குறாரு. ஏன் பாக்குறாரு? தன்னுடைய மனைவிக்கா அப்படி பார்க்க எத்தனை பேர் விழுந்து இறந்து போறாங்க. இன்னும் சொல்வதா இருந்தா வெளிநாடுகள் போய் தன்னுடைய மனைவி மக்களுக்காக வருவாய் ஈட்டுவது சம்பாதிப்பது போல மக்கள் தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்கு பாடுபட போயிட்டு எத்தனை விபத்துல மரணிக்கிறாங்க, எத்தனை விமான நிலையத்தில் வச்சு மரணிச்சிருக்காங்க, எத்தனை விமானத்தில் வந்து கொண்டு மரணிக்கிறாங்க. எவ்வளவு தியாகம்! அப்ப ஆண்களுடைய தியாகம் இருக்கிறது. எப்படி பெண்கள் தியாகம் செய்கிறார்களோ அதே போன்று ஆண்களும் தியாகம் செய்கிறார்கள் இஸ்லாம் சொல்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும், சீர்திக்கு பார்க்க வேண்டும். ஆண்களுக்கும் இந்த மார்க்கம் உபதேசம் செய்கிறது, பெண்களுக்கும் உபதேசம் செய்கிறது. யாரையும் என்ன செய்யல, யாரையுமே விட்டு விடவில்லை. யாரை உயர்த்தியும் ஒருவர் ஆணை உயர்த்தி பெண்ணை தாழ்த்தியோ யாருக்கும் எந்த பாரபட்சம் காட்டவில்லை. இந்த இடத்துக்கு சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? யாரிடத்துல? ஆண்கள் இடத்துல. என்ன சொன்னாங்க? பெண்களை குறித்து நான் சொன்ன உபதேசங்களை நீ இயன்றளவு ஏற்று நடக்க வேண்டும். பெண்கள் சம்பந்தமாக நான் சொன்ன உபதேசங்களை நீங்க செய்ய இயன்றளவு ஏற்று நடங்க. ஏன் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை சாட்சி வைத்து அவர் திருமணம் முடித்திருக்கிறீர்கள். ஆனா என்ன, பெண் என்பவள் ஆணவனுடைய விழாவிலிருந்து படிக்கப்பட்டிருக்கிறாள். நம்பி சொல்றாங்க ஆணவ நம்பியுடைய விழா என்பதுன்னா அவங்களுடைய மனைவி ஹவாலேஸ்வரர் படிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால பெண் என்பவள் எப்படிப்பட்டவள்? ஆணுடைய விழா எலும்பு. அது கொஞ்சம் விழாவுடைய மேற்பகுதி எப்படி இருக்கும்? வளைஞ்சு இருக்கும், பெண்டா இருக்கும். அந்த பெண்டனை நிமிர்த்தணும் சொல்லி சரிப்படுத்தணும் சொன்னா முடியவே முடியாது. நீ எவ்வளவு முயற்சித்தாலும் சரி பண்ண முடியாது. அதே அப்படி திராசை தயாரிப்பு அப்படி. ஆனா சரிப்படுத்த நினைச்சீங்கன்னா ஒடிச்சிருவேன் அப்படின்னால்தான் கடுமையும் கொடூரமா மனைவிட்ட காட்டினீங்கன்னா உலா சொல்லிட்டு போயிடுவா. உனக்காக அதை வட்டிதான் சொல்ல சிந்தித்து பாருங்க. எல்லாருக்கும் உபதேசம் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்துல தர்மம் கேட்டு வாராங்க, ஒரு உதவி கேட்டு வாராங்க, கஷ்டம் கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பி கேட்கிறாங்க, என்ன உன்னுடைய கணவனுடைய விஷயத்தில் நீ எப்படி கேட்கிறாங்க? உன்னுடைய கணவனுடைய விஷயத்தில் நீ எப்படி கேட்கிறாங்க? அப்ப அவங்க சொல்லுறாங்க, எனக்கு எப்போ நோய் ஏற்படுமோ, நான் எப்போ நோய் ஏற்பட்டு அது அப்பதான் கணவனுடைய கடமையில தங்க செய்ய மாட்டேன். எனக்கு ஆரோக்கியம் இருந்துச்சு சொன்னா சரியாக செய்யக்கூடிய இருக்கிறேன். எனக்கு நோய் வந்தால் தவிர மற்ற வேலைகளில் என்னுடைய கணவனுடைய விஷய கடமையில சரியாக செய்யக்கூடிய பெண்ணா இருக்கிறேன் சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் என்று சொன்னால் அவன் தான் உனக்கு சொர்க்கம், அவன் தான் உனக்கு நரகம். அர்த்தம் என்ன சொன்னாங்க? உன்னுடைய கணவனுடைய விஷயத்துல சரியாக நடந்தால், கற்பை பேணினால், நல்ல முறையில் நடந்து கொண்டால் உனக்கு சொர்க்கம். அவனை ஏமாத்திட்டு அவன் இல்லாத நேரத்துல நீ ஏதாவது நடந்துக்கிட்டு தவறடிச்சு சொன்னா உனக்கு நரகம் தான். உன் கரையை நீ சரி மதிக்காம கண்ணியத்தோடு வாழ வைக்காம நீ சொர்க்கம் போக முடியாதுங்கிறாங்க. அப்ப சிந்தித்து பார்க்க சிந்திக்கு பார்க்கவும் எல்லாருக்கும் வந்து செய்யப்படுகிறது. இந்த மார்க்கம் உதவி சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் சொன்னா சாதிபின் அபியக்கா சரியில் அவர்கள் நீங்க என்ன செய்யறாங்க சொன்னா ரசோட்டு வராங்க. மிகப்பெரிய செல்வந்தர், உங்களுக்கு தெரியும். என்ன இருக்கிறாரு? எனக்கு ஒரு மகன் தான் இருக்கிறான், என்னுடைய சொத்தை கூட நான் தர்மம் பண்ண போறாங்கிறாங்க. அப்ப ரசோல சொன்னாங்க, அப்படி பண்ணாதீங்க, டோட்டல் சொத்தை கொடுக்கண்டா. அதாவது உதாரணமா அவருக்கு ஒரு 100 லட்சம் இருக்கு, 1 கோடி வச்சுக்கோங்களேன், 1 கோடி தர்மம் பண்ண போறேங்கிறாங்க. நம்ம நம்பி சொல்ல அப்படி கொடுக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப 75 லட்சம் கொடுக்கணுமா கேட்கிறாங்க. இல்ல வேண்டாங்கிறாங்க. அப்ப 50 லட்சம் கொடுக்கணுமா வேண்டாங்கிறாங்க. 25 லட்சம் கொடுக்கணுமா, இது கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருப்பாங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சரி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க நபி அவர்கள், இந்த சொத்தை மட்டும் தர்மம் மட்டும்
அல்லாவுடைய மார்க்கத்துல நன்மைக்கு எண்ணி கொண்டிருக்கிறா? அல்லாவுடைய திருப்தியை நாடி உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவலை உணவு ஊட்ட நன்மை இருக்கிறது. சொத்தை மட்டும் அப்படி தர்மம் பண்ணிட்டு நன்மை எடுத்து நினைக்கிறீங்களா? அதுக்கு மட்டும் நன்மை இல்லை. உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவனம் உணவு நீங்கள் அல்லாவுடைய திருப்தி நாடு ஊட்டி விட்டா அதுக்கு நன்மை இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு அறிவுறுத்தல்! கேட்ட கேள்வி என்ன சொன்ன பதில் என்ன செஞ்சுட்டு பாருங்க. சொல்லி கிடப்படுறோம் சொல்லி சொன்னாங்க. அதுவும் நிப்பாட்டல. உங்களுடைய பிள்ளைகளை திருவிழத்தை கையெழுத்து இட்டு எச்சரிக்கிறேன் சொன்னாங்க. அமௌண்ட் அல்லாவுடைய பாதையில கொடுத்து பிள்ளைங்க ரோட்ல பிச்சைக்கார விட்டுட்டு போறியா அப்படிங்கிறாங்க. எனக்கு சித்தி இவ்வளவு பெரிய உபதேசம் பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாரிசுகளை ஒரு இடத்தை கையெழுத்து இலக்கு விட்டுட்டு செல்லுதான் எச்சரிக்கிறேன். செய்யக்கூடாது. பிள்ளைக்கு சேர்த்து வை, அவனுக்கும் பரம்பு எவ்வளவு பெரிய மார்க்கம் சிந்தித்து பாருங்க. நீங்க நம்ம பள்ளியாசல்ல போய் இந்த மாதிரி வச்சு தரப்போறோம் சொன்னா என்னன்னு விசாரிக்க மாட்டாங்க. ஒரு கடையில் மண்டபம் கட்டிக்கலாம், கொண்டாங்க மாடி கட்டிக்கலாம் வாங்கிடுவாங்க. சிந்தித்து பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மார்க்கம் பாருங்க. அப்ப ஏன் இந்த பெண்ணுக்கு மனைவிமார்களுக்கு உறவு கூட்டுன்னு சொல்லுறாங்க? அப்படி ஊட்டி உடையில உங்களுக்குள்ள ஒரு அன்பு இணக்கம் ஒரு பிழைப்பு ஒரு பாசம் பந்தம் ஏற்படும். அதுக்கு தான் வேற என்ன விஷயம் சிந்தித்து பாருங்க. அப்படி அன்பு பண்பு பாசம் இருந்தா நீ சில தவறு இழைச்சாலும் கணவர் இழைச்சாலும் தவறுகளை கண்டுகொள்ள மாட்டாங்க. மனைவிடத்துல சிறு சிறு தவறுகளை கண்டுகொள்ள மாட்டாங்க. சிறு சிறு தவறு பாரம்பரியமா தவற சுத்திகரிக்கக்கூடிய நிலை எப்ப வருது? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இணக்கம் இல்லாம ஒரு அன்பு பாராட்ட இருக்குல்ல நேரத்தில் அங்க வருகிறது. அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்திக்கு பார்க்க வேண்டும். அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு எவ்வளவு உதவி செல்லப்படுது பாருங்க. நாம் சிறந்து விளங்குவதற்காக நல்ல நிலையில் நாம் ஆவதற்காக ஏராளமான உதவி செல்லப்பட்டிருக்குது. ஏன் அளவு அல்லாவுடைய போதனையும் அல்லாவுடைய போதனைகளை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நல்ல கணவன் மனைவியை வாழ வேண்டும் கேட்டு முதலில் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சிறந்த கணவனாக சிறந்த மனைவியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நம்முடைய தாய்ந்திருக்கும் அது சந்தோஷத்தை நல்ல ஒரு நிலையை பெற்றுத்தரும். நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும். அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது, மார்க்கத்துக்கு நன்மையா இருக்கிறது. இதுவும் தாராளமாக அமையும். மற்ற மக்கள்லாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கையில குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் நல்ல ஒரு முன்னுதாரணமான கணவனாக மனைவி உலகத்தில் வாழும் பொழுது இதுவே நாம் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தாவாக இருக்கும். நம்ம மெகாபோல் தீட்டு போறதை விட மற்ற தாவா செய்வதை விட நாம் நம்முடைய செயல்பாடுகளை நடத்தி காட்டினா வாழ்ந்து காட்டினா அதுவும் தாம. ஏன் சொல்றேன் சொன்னா நபி அவர்கள் மெகாபோல் மாநாடு நடத்தியா மக்களை கொண்டெடுத்தாங்க. நடத்தை தான் செஞ்சு வாழ்ந்து காட்டினாங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வருகிறார்களே, உண்மையாளராக கற்பழுக்கத்தோடு கண்ணீரத்தோடு நீதி நேர்மை ஒரு மனிதர் இருக்கிறார் என்று தூதருடைய அந்த நடவடிக்கை செயல்பாடுகளை வாழ்க்கையை பார்த்துட்டு அதை செஞ்சாங்க. ஒட்டுமொத்த அந்த காட்டு அரபிகளும் சிறப்பு வந்தாங்க. அப்போ நமக்கு முன்னுதாரணமாக நபி அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிட்டு என்ன சொன்னா, நபி அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி முதல்ல பார்ப்போம். இது பெண்களுக்காக பார்க்கக்கூடிய விஷயம். கதீஜா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? மக்காவில் இருக்காங்க. ரசூலை வீடு எங்க இருக்குது? மக்காவில் இருக்குது. ரசூலை செய்வாங்க ஜப்லே நூர் சொல்லக்கூடிய ஹீரா குகையில போய் தங்குவாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அங்க தங்கி இருக்கையில வானவர் ஜிப்ரீல் வகி கொண்டு வருவாங்க. அப்படி தங்கி இருக்கையில இந்த ஜப்லே நூருக்கு மக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன். 5-6 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த தூரம் மாத்திரம் இல்ல, நகரில் இருந்தது அந்த மலை மிக பெரிய உச்சியில் இருக்கக்கூடிய மலை. அங்க இன்னைக்கு நாம கூட செய்ய முடியாது, சமசார போயிட முடியாது. ஒரு 6-7 மணி நேரம் எடுக்கும் மேல கீழே இறங்கி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உயரமான மலையில நபியர்களை விட 15 வயது மூத்த முதுமையான கதீஜா என்ன செய்யறாங்க? நபியர்களுக்காக உணவு தயாரித்து கொண்டு ரசூலுக்கு தேவையான சாப்பாடுகளை சமைச்சு கூட செய்யறாங்க. கடந்து வராங்க. பல கரடு முரடான மலைகளை கடந்து இன்னைக்கு சவுதியில ரோடு சும்மா அழகா இருக்கும். ஆனா அன்றைய காலத்துல சிந்தித்து பாருங்க, கரடு முரடான உடஞ்சி நொறுங்கி கொடுக்கக்கூடிய பெரும்பெரும் மலைப்பாறைகள். அதுல என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. அவங்க நினைச்ச என்ன செஞ்சிருக்கலாம்? தன்னுடைய குடும்பத்தாங்க இல்லையா, அலி பின் அபூ தாலிப், அலி வாங்க உங்க அண்ணன் கொண்டு வந்து சாப்பாடு கொடுங்க, அப்பேரா கோயில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். செய்யல. உஸ்மான் கூப்பிட்டு உஸ்மான் வாங்க உங்க மாமியாருக்கு கொண்டு சாப்பாடு கொடுங்கன்னு கொடுக்கலாம். அல்லது வேற ஏதாவது சலாபம் அழைச்சி
அதாவது கொடுப்பாங்க, உயிரை கொடுக்கக்கூடிய சகாபாக்கள் ஏன் சாதகம் கொடுக்க மாட்டாங்க மலையில கொண்டு சொல்ல என்ன செஞ்சாங்க, இவங்களே சமைச்சு கஷ்டப்பட்டு கொண்டு போறாங்க. இதை பார்த்த வானவர் ஜிப்ரீல் வந்து ரசூலோடு சொல்றாங்க, நபி அவர்களே உங்களுடைய மனைவி கதீஜா உங்களுக்காக உணவு தயாரித்துக் கொண்டு உணவும் பானமும் எடுத்துக்கிட்டு வாராங்க, நான் பார்த்தேங்கிறாங்க. வானவர் ஜிப்ரீல் சொல்றாரு, ரசூலோட முன்னுக்கூட்டி சொல்றாங்க, உங்களுடைய மனைவி வராங்க, கதீஜா வராங்க, உங்களுக்காக உணவு தயாரித்துக் கொண்டு பானமும் உணவு எடுத்துக்கிட்டு வராங்க. அது சொல்லிவிட்டு சொல்றாங்க, உங்களுடைய மனைவி கதீஜா அவர்கள்ட்ட இந்த வானவர் ஜிப்ரீல் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அளவத்தாரன் அல்லாஹ் கதீஜாக்கு சலாம் பண்ண சொன்னாங்க செய்தியை சொல்லிவிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் கதீஜா அவர்களுக்கு மறுமையிலே எந்த சச்சரவும் இல்லாத முத்துக்காக மாளிகை இருக்குங்கிற சுப செய்தியை சொல்லுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த கணவனுக்கு வாக்கப்பட்டு வந்தோம், அவருடைய அண்ணன் தம்பி நல்ல வசதியா இருக்கிறவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க, இவரை பெற்று ரொம்ப கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம், எந்த ஆசபாசம் அணிவிக்க முடியலன்னு சொல்லி நினைக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் அப்படி இருக்கலாம். ஆனா மரண வாழ்க்கையில என்ன நடக்குது, எப்படி கல்யாணம் நடந்துச்சு? கதீஜா ரலியல்லாஹுவுக்கு கஷ்டப்பட்டு கணவருக்கு கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறினதுனால சொர்க்கத்துல முத்துக்கான மாளிகை இருக்குன்ற சுப செய்தி வந்துச்சா இல்லையா? அப்ப இந்த உலகத்தை நீ கஷ்டப்பட்டு சொன்னா அல்லாஹ்வுக்கு மரண வாழ்க்கையில உங்களுக்கு நல்லா கண்ணியப்படுத்துவாங்க. சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பரிசீலனை பார்க்க வேண்டும். ஒன்று, அதே போன்று நபி அவர்களும் தன்னுடைய மனைவி மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் பாருங்க. நிறைய வரலாறு இருந்தாலும் ஒரே சொல்லி முடிச்சுக்கிட்டு, நபி அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்க கட்டி சொன்னா, 15 வயசு மூத்தவங்க. நாமெல்லாம் நம்மளோட வயசு கம்மியாக அழகா அதிகமா நேசிப்போம். நபி அவர்கள் தன்னை விட 15 வயசு மூத்த ஒரு முதுமையான பெண்ணிலேயே அவ்வளவு அன்பு பண்பும் நான் நேச செலுத்திக்க என்ன நடி சொன்னா, இவங்க மரணிக்கிறது வேற எந்த திருமணம் முடிக்கவே இல்லை. அந்த காலத்துல அரபுகளையும் சரி அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு சரி அதிக திருமணம் முடிக்கலாம். ஆனா இந்த மனைவி மரணிக்கிற வரைக்கும் வேற திருமணம் முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் செய்யறாங்க, 1900 திருமணம் 6 வயசுல முடிக்கிறாங்க. திரும்ப அதுக்கப்புறம் 6-7 விதவிகள் காலம் இழந்த விதவிகளை பேருக்கு பேர் முடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்புக்காக. ஒரு கணவன் இல்லாம சமுதாயத்தில் பெண்ணு சொன்னா அவருடைய கற்பு சூழல் அவருடைய பாதுகாப்புக்காக ரசனை இந்த மாதிரி வந்து திரும்ப அப்படியே நடந்தது. அப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய முழுமையான மனைவி மீது அன்பு என்ன கட்டி சொன்னா, எந்த அளவுக்கு அன்பு கட்டி சொன்னா, கதீஜா ரலியல்லாஹு அவருடைய அவங்க மரணிச்சுட்டாங்க. மரணிச்ச பிறகு அவங்களுடைய நினைவாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு கட்டி சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எரிச்சப்பட எப்ப பார்த்தாலும் அவங்களை பத்தியா பேசுறீங்க கதீஜா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சிந்தித்து பாருங்க. எந்த அளவுக்கு பாருங்க, முதுமையான மனைவி மரணிச்சாச்சு, எப்ப பார்த்தாலும் கதீஜா பத்தியே பேசிக்கிட்டு கீழே நிறுத்தப்படக்கூடிய அளவுக்கு அடுத்த மனைவி வந்து கோபப்படக்கூடிய அந்த மாதிரி சொல்ல இன்னும் சொல்லுவாருந்தா, கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரி செய்யறாங்க. அந்த பக்கத்தோடு போகையில அவங்களுடைய குரலை கேட்டு வசனத்தை பிரமிக்கிறாங்க, கதீஜாவா இருக்கும்போது பாருங்க. தன்னுடைய மனைவியுடைய தங்கச்சி சகோதரி முறை குரல் ஒத்து போகுது, சத்தம் ஒரே மாதிரி இருக்குது, கதீஜாவா இருக்குமோ என்று ரசூலுல்லாஹ் ஏற்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லுவதா இருந்தா நபி அவர்கள் குர்பானி கொடுத்தாங்க சொன்னா சொல்லுவாங்களாம், ஆசிரியர்கள் சொல்லுவாங்களாம், இந்த குர்பானி இறைச்சியா கதீஜாவுடைய உறவுகளுக்கு கொடுத்து விடுங்க. அவன் சொந்த பண்ண எப்போதுமே மரணிச்சு அந்த மனைவி நினைவோட வாழ்வாங்களாம். என்ன அப்ப எந்த அளவுக்கு கணவனிடத்தில் அன்பு காட்டியிருந்தால் பண்பு காட்டியிருந்தால் பரிவோடு வாழ்ந்திருந்தால் மரணிச்சு மனைவியோட நினைவோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்ம உலகத்தில் வாழக்கூடிய நாம் நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது, நம்ம குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறது, தூதருடைய வழிகாட்டல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழும் பொழுது உலகத்துக்கு முன்னுதாரணமான கணவனாக முன்னுதாரணமான மனைவியாக சிறந்த குடும்பமாக வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருடைய கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.